ஒரு 12 பேர்த்த வந்து போலி மோதல்ல வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 8 பேர்த்த வந்து அடிச்சே துன்புறுத்தியே கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு 9 தோழர்களை 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடக்க வச்சு அங்கே உள்ள தியாகிகளுடைய நினைவிடத்தில் வந்து நிறுத்தி அங்கே வந்து லத்தியால தாக்கி அதுக்கப்புறம் சுட்டு படுகொலை பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி சத்தீஸ்கர் கான்கோர் மாவட்டத்தில் வந்து 29 மாவோயிஸ்ட் தோழர்களை மாநில அரசும் துணை ராணுவ படைகளும் இணைந்து ஒரு மிகப்பெரிய படுகொலைகளை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க. நிகழ்த்திட்டு இன்னைக்கு சர்வசாதாரணமாக வந்து தேர்தலை வந்து புறக்கணிக்கிறதுக்காக, தேர்தல் நடைபெறுவதை வந்து தடுப்பதற்காக மாவோயிஸ்டுகள் சதி செஞ்சாங்க. நாங்கள் வந்து அதை வந்து தடுக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து அவங்களோட சதிகளை வந்து முறியடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த படுகொலைகளை வந்து நியாயப்படுத்துகிறாங்க. ஆனால் அதே மாவட்டத்தில் உள்ள மாவோயிஸ்ட் தோழர்களுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க, பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த 29 பேர் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது மிக கொடூரமானதாக இருக்குது. ஒரு 12 பேர்த்த வந்து போலி மோதலில் வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 8 பேர்த்த வந்து அடிச்சே துன்புறுத்தியே கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு 9 தோழர்களை 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடக்க வச்சு அங்கே உள்ள தியாகிகளுடைய நினைவிடத்தில் வந்து நிறுத்தி அங்கே வந்து லத்தியால தாக்கி அதுக்கப்புறம் சுட்டு படுகொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளவு பெரிய அராஜகத்தை அரங்கேற்றிட்டு அதை சாதாரணமாக வந்து தேர்தலை வந்து சீர்குலைக்க சதி அப்படிங்கிற பேரில் வந்து இவர்கள் பேசுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத நடவடிக்கை அப்படிங்கிறது தான். ஏன் வந்து இந்த காலகட்டத்தில் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் பூபேஷ் பாகல் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் மாவோயிஸ்டுகள்ங்கிற பேர்ல வந்து பழங்குடியின மக்களை தான் வந்து நிறைய வந்து சுட்டுக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப இது மாதிரி வந்து காங்கிரஸ் தலைவர்கள் மற்ற யாரும் வந்து பெரிய அளவுக்கு இதுல கண்டனம் தெரிவிக்கல. ஆனா வந்து முன்னாள் காங்கிரஸ் தலைவர் பூபேஷ் பாகல் மட்டும் வந்து ஒரு விஷயங்களை வந்து இந்த மாதிரி பழங்குடியின மக்களை தான் வந்து இவங்க படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இப்போ இதை கூட ஏன் வந்து இன்னைக்கு மற்ற எதிர்கட்சிகள் யாரும் பேசலை அப்படின்னா வந்து இந்த எதிர்கட்சிகளே பெரும்பாலும் தங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கார்ப்பரேட் நடவடிக்கைகளை, குறிப்பாக அங்கே உள்ள இயற்கை வளங்கள், காடுகள், மலைகள் இதையெல்லாம் வந்து கார்ப்பரேட்டுகள் ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலைகளை ரொம்ப தீவிரமாக செஞ்சு தரக்கூடிய நபர்களாக தான் வந்து இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறது அப்படிங்கிறதே இவர்கள் செய்வதில்லை. கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் கிரீன் ஹண்ட், பச்சை வேட்டைங்கிற பேரில் அங்கே இதே மாதிரி பழங்குடியின மக்களை வந்து வேட்டையாடினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 70-80 பேர் வரைக்கும் வந்து மாவோயிஸ்டுகள் வந்து படுகொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசினுடைய அறிக்கையை தராங்க. அப்ப இது கடந்த 2 ஆண்டுகளில் வந்து கொலை செய்யப்பட்ட மாவோயிஸ்டுகளை விட இது வந்து ரொம்ப அதிகமானதாக வந்து இது இருக்கு. ஏன் வந்து இந்த 4 மாதத்தில் இவ்வளவு தீவிரமா இதை செய்யறாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் ஹங்கர் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு திட்டத்தை வந்து இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க வந்து 7 பழங்குடியினர்களுக்கு 3 ராணுவ வீரர்கள் அவங்களோட பாதுகாப்பு இல்லை வந்து அவங்க கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து சொல்றாங்க. இதன் மூலமா வந்து இவர்கள் இந்த 4 மாதத்திலே வந்து 80 பேருக்கு வரைக்கும் வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க. அது நடந்த சம்பவங்கள்லாம் வந்து ரொம்ப கொடூரமானதா இருக்கு. அதாவது எப்படின்னா வந்து சும்மா மரப்பட்டைகளை உரிச்சிட்டு போனவங்க இந்த மாதிரி பழங்குடியின மக்களை வந்து ஒரு 3 பேர்த்த கூப்பிட்டு வச்சு இதே கான்கோர் மாவட்டத்தில் பிப்ரவரியில வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்த்த வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பீஜ்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மாவோயிஸ்ட் தோழர் 2 பேரும் அந்த பகுதி மக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்க போயிருக்காங்க. அங்கே உள்ள பழங்குடியின மக்கள் வந்து அங்கே இருந்திருக்கிறாங்க. அங்கே பழங்குடியின மக்கள் ஒரு 4 பேரும் அவங்க பிரச்சனைகளை கேட்க போன ஒரு 2 பேர்த்தையும் சேர்த்து 6 பேர்த்த வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் முழுக்க முழுக்க இன்னைக்கு பழங்குடியின மக்களும் அதற்காக அவர்களுக்கு ஆதரவாக நின்று போராடக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் வேட்டையாடப்படுறாங்க, நரவேட்டையாடப்படுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த தேர்தல் பிரச்சாரத்துல கூட வந்து அமித்ஷா வந்து பேசுறாரு, இது வரைக்கும் வந்து நாங்கள் 90 மாவோயிஸ்டுகளை இந்த 4 மாதங்கள்ல வந்து கொண்டு வருவோம். அதே மாதிரி வந்து காங்கிரஸ் ஆட்சியில இதெல்லாம் எதுவுமே நடக்கல, நாங்க தான் வந்து நக்சல்களை வந்து தீவிரமா ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்ப இந்த தீவிர ஒழிப்பு நடவடிக்கைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அப்பட்டமான கார்ப்பரேட் நிலம் தான். இன்னைக்கு அம்பானி, அதானி, இதே மாதிரி டாட்டா, இந்த மாதிரியான முக்கியமான அதானி, அகர்வால் போன்ற மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகள் அந்த பகுதியில் உள்ள காடுகளையும் இயற்கை வளங்களையும் சூறையாடுவதற்கு தான் இப்படிப்பட்ட நரவேட்டைகளை மிக தீவிரமான அளவுல இந்த பாசிச கும்பல் வந்து நிறைவேற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப இது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து வன பாதுகாப்பு சட்டம், வன திருத்த சட்டம், இன்னைக்கு காடுகளை வந்து பாதுகாக்கிறோம் அப்படி இப்படின்னு பல சட்டங்கள் கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து காடுகளில் உள்ள பழங்குடியின மக்களை வேட்டையாடி அங்க உள்ள இயற்கை வளங்களையும் காடுகளையும் வந்து கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்காக தான் இவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க.
அதை தீவிரப்படுத்தும் நடவடிக்கையா தான் இன்னைக்கு இந்த மோடி பிஜேபி கும்பலினுடைய நடவடிக்கை கடந்த 4 மாதத்துல வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். இதை வந்து சத்தீஸ்கரினுடைய முதல்வர் விஷ்ணுதேவ் சாய் அப்படிங்கிற நபர் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து மாவோயிஸ்டுகளை நாங்கள் அழித்து ஒழிப்போம், இந்த காடுகளையும் மலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவோயிஸ்டுகள்ட்ட இருந்து பாதுகாப்போம் அப்படிங்கிற பேர்ல இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட அமைச்சர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முழுக்க முழுக்க வந்து இது வந்து பயங்கரவாத நரவேட்டை படுகொலை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்கு. அப்ப இந்த நடவடிக்கைக்கு எதிராக வந்து அவங்க குறிப்பா வந்து இன்னைக்கு ஜனநாயக சக்திகள், புரட்சிகர சக்திகள்னு சொல்லக்கூடிய அனைவரும் வந்து குரல் எழுப்ப வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காடுகள், மலைகள், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், பழங்குடியின மக்களை பாதுகாக்கணும் இப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரும் இதற்கு எதிராக களத்துல இறங்கணும், குரல் கொடுக்கணும். அப்படி வந்து போராட்டங்களில் களத்துல இறங்கி இவர்களை நிர்பந்திப்பதன் மூலமா தான் வந்து நாம் உண்மையிலேயே வந்து அந்த மக்களை வந்து பாதுகாக்க முடியும். அதற்காக அனைவரும் களத்தில் இறங்குவோம், போராடுவோம். நன்றி.